வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்ல. அர்ஜுன் கிட்ட வந்துட்டு பார்வதி திட்டுறாங்க. எதுவுமே முழுசா தெரிஞ்சுக்காம பல்லவியை போயிட்டு திட்டுறீங்களா? இதனால கண்ணனுக்கும் பல்லவிக்கு சண்டை வந்தால் என்ன ஆகுறது? நாமளே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு பிரச்சனை பண்ண என்ன பண்ணுறது? இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே முழுசாக தெரிஞ்சிக்காம பல்லவி திட்டாதீங்க, பேசாதீங்கன்ட்டு அவங்க திட்டுறாங்க. அவர் அமைதியாகவே இருக்காரு. பொழுது விடிஞ்சு இவங்கெல்லாம் தாலி பிரித்து கோக்குறதுக்காக கோயிலுக்கு வராங்க. கோயிலில் வந்துட்டு ஐயர்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் போய்ட்டு தாலியை சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு வரேன்ட்டு அவங்க மூலஸ்தானத்தில் வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல அஞ்சலி அஜய் வந்து நிற்கிறாங்க. இவங்க எல்லாருமே அவங்கள பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல விஸ்வநாதனும் பல்லவியை மட்டும் வேறமாக இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே இவங்க வந்ததில் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பேச முடியலன்ட்டு எல்லாருமே வருத்தப்படுறாங்க. ஐயர் கேட்குறாரு, என்னப்பா நீங்கள் 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்கன்ட்டு. ஆமாம், எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க, அவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும். சரி, நீங்கள் பூஜை பண்ணிட்டு கொடுங்கன்றாங்க. அவரும் பூஜை பண்ணிட்டு எத்தனை வந்து தட்டு கொடுக்குறாரு. 2 பேரோட தட்டும் மாற்றி கொடுத்துறாரு. அவங்களாம் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துல தட்டு மாறிட்டு இருக்குது. ஆனால் அப்போது அஞ்சலி சொல்கிறாங்க, யாருமே நம்மக்கிட்ட பேசாமல் போயிட்டாங்களேன்ட்டு. அப்பாவோட பேச்சு மீறி நம்மக்கிட்ட யாரும் பேசலை, வீடு வாணிட்டு அவர் வராரு. வந்துட்டு இவங்களோட கூட குடும்பத்தோட வந்து நிற்கிறாரு. அவர் எதுக்காக வந்திருக்கான் கேளுன்ட்டு விஸ்வநாதன் கேட்குறாரு. என்ன விஷயம்டான்ட்டு அர்ஜுன் கேட்குறாரு. தட்டு மாறிட்டு இருக்குது, அதனால தான் மாற்றி வாங்கிட்டு போகலான்னு வந்தானிட்டு அந்த தட்டு அந்த நேரத்தில் விஸ்வநாதன் வச்சுட்ருக்காரு. அவர் தட்டை மாற்றி எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, பாத்தியாடா சாமியோட அருள், உங்கள் அப்பாவை உனக்கு ஆசீர்வாதம் பண்ணி தட்டு தொட்டு கொடுத்துருக்காரு, வாங்கிக்கிடான்ட்டு அவங்கள சந்தோஷமாக சொல்லி அனுப்புகிறாங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு ஐயர்கிட்ட உட்காந்து இவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இன்னொரு பக்கம் விஸ்வநாதன் குடும்பத்தோட கண்ணன் பல்லவிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாலி பிரித்து கோக்கிறது இங்கே ஒரு பக்கம் நடக்குது, அங்கே ஒரு பக்கம் நடக்குது. 2 பக்கமும் அப்பப்போ பார்த்துக்கிறாங்க. இவங்க குடும்பத்தோடு இங்கே எல்லாருமே இருக்காங்க, அவங்களுக்கு அங்கே இல்லை. இங்கே விஸ்வநாதன் குடும்பத்தில் ஐயர் சொல்கிறாரு, இங்கே பூஜை பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. 8 ஜோடிங்களுக்கு நீங்கள் தாம்பலம் கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்ட்டு சொல்கிறாரு. 7 ஜோடிக்கு இவங்க ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க. இன்னும் 8வது ஜோடி ஒருத்தர் கிடைக்கல. அதனால் என்ன பண்ணுறதுன்ட்டு எங்கே இவங்க மட்டும் நின்று அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே 2 பக்கமும் கவனிச்சிட்டே இருக்காங்க. இங்கே மட்டும் இவங்க 2 பேர் இருக்காங்களே, வேறு வழி இல்லை. எல்லாத்துலையும் தேடி பார்த்துட்டு கூட ஆளும் கிடைக்கலன்ட்டு பாட்டி சொல்கிறாங்க. அஞ்சலி அஜயும் கூப்பிடலான்ட்டு அப்போ விஸ்வநாதன் வேணான்னு சொல்கிறாரு. மற்றவங்களாம் அவங்கள கூப்பிடலாம் சொல்லும் போது இவர் வேணான்றாரு. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டுறாங்க பாட்டி. அவங்க பாட்டுக்கு வந்துட்டு அஜய் அஞ்சலிக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட இவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க, தாம்பலம் கொடுப்பாங்க வாங்கிட்டு அவங்ககிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு எதிர்க்க வந்து நிற்க வைக்கிறாங்க. எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இந்த இடத்துல பல்லவி ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஸ்வநாதன் ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு நிற்கிறாரு. அஜய் அவங்க அப்பா இவர்கிட்ட பேசுவாரான்ட்டு ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க 2 பேரும் பேசுவாங்களான்னுட்டு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.